குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் இருக்கிற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா May 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. 2ஆம் நிலை காவல் தேர்வு அதாவது 2025 பிசி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2833 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காரு. அதனால் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமே வந்துடும். தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் லேட்டாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. சரிங்களா? சீக்கிரமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் இந்த May 1 நடக்கிற இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது போக்குவரத்துறை அமைச்சரான சிவசங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பாக மின்துறை, மின்துறையும் வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையும், பால்வளத்துறை அமைச்சரான RS ராஜகண்ணப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு இலாக்கா வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஒதுக்குவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ECR சாலையில் முட்டுக்காடு பகுதியில் தான் வந்து கலைஞர் பன்னாட்டு மாநாடு அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். கலைஞர் பன்னாட்டு அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா ECRயில் இருக்கிற முட்டுக்காடு அப்படின்ற இடத்துல தொடங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து மாநில சுயாட்சிக்கு வழிகாட்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளான J. பார்த்திவாலா, R. மகாதேவன் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா வழங்கிய தீர்ப்பில் ஆளுநரும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்து ஒரு தீர்ப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசின் 10 மசோதாக்களை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டிகல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்க TNPSCலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து உயர்கல்வி சட்டத்தில் திருத்தம் தேவை. இது சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. 1854 வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2022ஆம் ஆண்டு இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1168 பல்கலைக்கழகங்களும் 45,473 கல்லூரிகளும் அமைந்திருக்கு. இதில் உயர்கல்வி நிறுவனங்கள் ஏறத்தாழ 4.33 கோடி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி பயில்கிறாங்க. அம்மாணவர்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2.31 கோடி பேர். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப அதிகம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விண்வெளித்துறையில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவரான கஸ்தூரிரங்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சமீபத்தில் காலமான கஸ்தூரிரங்கன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் விண்வெளித்துறையில் தனியாருக்கு வாயில்கள் திறக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்துறையில் ஒரே ஒரு புத்தாக்க நிறுவனம் தான் செயல்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 325க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சந்திரயான், ஆதித்யா L1 ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்கள் போன்ற இஸ்ரோவுடைய சாதனை மிக பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் மியான்மரில் கடந்த மாதம் நடைபெற்ற நிலநடுக்கம் தொடர்பாக அந்நாட்டுக்கு உதவுவதற்காக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற நடவடிக்கை குறித்து பேசியிருக்கிறார். ஓகேங்களா? அதில் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனது மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது மியான்மரில் நடைபெற்ற நிலநடுக்கத்துக்காக இந்தியாவில் தொடங்கப்பட்ட முன்னெடுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா. அந்த திட்டத்தின் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சசேத் செயலி அப்படின்னு ஒரு செயலி வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. இது முக்கியமானது. எந்த ஒரு இயற்கை பேரிடரையும் எதிர்கொள்வதற்கு எச்சரிக்கை உணர்வையும் விழிப்போடு இருப்பது மிக முக்கியம். அந்த அடிப்படையில் சசேத் செயலியை வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. வெள்ளம், நிலச்சரிவு, ஆழிப்பேரழை, காட்டுத்தீ, பனிச்சரிவு, மின்னல் தாக்குதல் போன்ற பேரிடருக்கு ஏற்படும் போது அந்த செயலி மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆப் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சசேத் செயலி. அடுத்து
தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டத்தின் கீழ் இதுவரை நாடெங்கிலும் 140 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஜூன் 5ஆம் தேதியுடன் உலக சுற்றுச்சூழல் தினம் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவெடுது. ஓகேங்களா. போன ஜூன் 5 ஆரம்பித்தாங்க, இந்த ஜூன் 5 வந்துருச்சு. 140 கோடி மரங்கள், 140 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் பார்த்திங்கன்னா நடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது மகாத்மா காந்தியின் சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 ஏப்ரல், தண்டி யாத்திரை நிறைவு 1930 ஏப்ரல், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்திங்கன்னா 1919 ஏப்ரல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள். இதை பற்றி அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தை சேர்ந்த விவசாயிக்கு பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா லிச்சி பழ சாகுபடி பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காரு. இது பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் ஆப்பிள், வயநாட்டில் குங்குமப்பூ, தமிழகத்தில் லிச்சி பழம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக பார்த்திங்கன்னா பயிர் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் பயிர் செய்யக்கூடிய இடம் இது இல்லை. பொதுவாக லிச்சி பழம் பார்த்திங்கன்னா பீகார், மேற்கு வங்காளம் அல்லது ஜார்க்கண்டில் தான் விளையும். இப்போது லிச்சி பழ சாகுபடி தென்னிந்தியாவில் நடக்குது. அதுவும் இல்லாமல் காப்பி பயிர் விவசாயம் மேற்கொண்டு வந்த தமிழகத்தை சேர்ந்த வீர அரசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் லிச்சி மரங்களை நட்டு வளர்த்துருக்கிறது. ஓகேங்களா. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிச்சி மரம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல். அடுத்தது தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிக்கும் 86,000 பேருக்கு பார்த்திங்கன்னா மனைப்பட்டா பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. பல்காம் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் பார்த்திங்கன்னா என்ஐஏவுக்கு பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முன்னாடி பார்த்திங்கன்னா காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இப்போ என்ஐஏ பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்ருக்குறாங்க. புதிய என்சிஆர்டி புத்தகத்தில் பார்த்திங்கன்னா முகலாயர்கள், தில்லி சுல்தான்கள் பாடங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் புதிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில், அதாவது என்சிஆர்டி சொல்லுவாங்க, புத்தகங்களில் முகலாயர்கள், தில்லி சுல்தான்கள் சம்பந்தமான பாடக்குறிப்புகளை நீக்கிட்டு மாறாக அண்மையில் உத்தரப்பிரதேச நிகழ்ந்த மகா கும்பமேளா, மத்திய அரசின் திட்டங்களான மேக் இன் இந்தியா திட்டம், பெண் குழந்தைகளுக்கு காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கூட்டமைப்பு என்சிஆர்டி பார்த்திங்கன்னா 2023 கீழ் வடிவமைக்கப்பட்ட புதிய பாட புத்தகங்களை பார்த்திங்கன்னா அண்மையில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோராகவும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் 50% மேற்பட்ட வேளாண் தொழிலில் ஈடுபடுறாங்க. இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா வேளாண் தொழிலின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா 20.2% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1965-66ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம பசுமை புரட்சி ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுது. 1948 ஒரு ஹெக்டேர் நிலத்தில் பார்த்திங்கன்னா 0.8 டன் கோதுமை உற்பத்தி ஆகிற நிலையில் பார்த்திங்கன்னா 1975 அதே நிலப்பரப்பில் 4.8 டன் கோதுமை பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்து பசுமை புரட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறையிலிருந்து உபரிக்கு மாறிய இந்தியாவின் பயணத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவரான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரும் பாரத ரத்னா விருது பெற்றவரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை புரட்சி இயர் டேட்லாம் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. மனித உடலில் சராசரி வெப்பநிலை பார்த்திங்கன்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதீத வெப்பத்தின் காரணமாக உடலின் வெப்பநிலை பார்த்திங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் சென்றால் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா வெப்பவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நீர்ச்சத்து இழப்பு அதிகமாக ஏற்படுவதால் அதாவது மூச்சடைவதன் மூலம் வெளிப்படுது தான் இது. ஓகேங்களா. நீர்ச்சத்து குறைந்தவுடன் பார்த்திங்கன்னா சிறுநீரகங்கள், இதயத்தின் செயல்பாடுகள் பாதிக்கும். உடனடியாக பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கல அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படும். ஓகேங்களா. உடலின் வெப்பநிலை இது முக்கியமான விஷயம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஜ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. நம்மளோட டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.